ஜனவரி 26ஆம் தேதி தஞ்சாவூரில் ஒரு மேடையில் பேசும்போது கனிமொழி கொடுத்த இந்த ஸ்டேட்மெண்ட்டை தான் நீங்கள் பார்க்கிறீர்கள். இதே வீடியோவை இன்னொரு சில சோஷியல் மீடியா பக்கங்கள் பகிர்ந்து வந்தார்கள். பொய் சொல்லுவதில் கருணாநிதி குடும்பத்திலேயே அமைதியாக புழுகிறதுல இந்த அம்மணி வேறு மாதிரி. அதே வீடியோ தலைப்பு வேறு. டிஎம்கே எம்பி கனிமொழி, there are only 6 government medical colleges in Gujarat, which is absolutely a lie. இன்னொரு நபர் போட்ட செய்தி, who got caught lying that there are only 6 medical colleges where there are 24 medical college. இது இன்னொரு நபர். இதே போன்று அடுத்தடுத்து நீங்கள் பார்த்தீர்கள் ஏராளமான நபர்கள் கனிமொழியை பொய் பேசியதாக எடுத்து காட்டியிருக்கிறார்கள். ஆனால் நாங்கள் இதற்கான ஃபேக்ட் செக் செய்து பார்க்கும்போது ஜெமினி அல்ல கிராக்கில் அதே 24 நம்பர்ஸ் வந்தால் கூட உண்மை என்ன அதை நீங்கள் ஆராய்ந்து பார்க்கணும். மார்ச் மாதம் 2024ஆம் ஆண்டு இந்தியன் எக்ஸ்பிரஸில் வெளிவந்த இந்த செய்தியை கவனமாக பாருங்கள். குஜராத்தின் எம்எல்ஏவான அமித் சாவ்டா, காங்கிரஸின் எம்எல்ஏ, இதே கேள்வியை கேட்டிருக்கிறார். குஜராத்தில் எத்தனை அரசு மருத்துவக் கல்லூரிகள் இருக்கிறது? அதற்கு குஜராத் அரசாங்கம் எழுத்து வடிவமாக கொடுத்த பதில், 6 government medical colleges are operating in the state. வெறும் 6 மெடிக்கல் காலேஜஸ்கள் குஜராத் அரசாங்கத்தால் ஆப்ரேட் செய்வதாக அவர்கள் கூறியிருக்கிறார்கள். 1995 வரை குஜராத்தில் காங்கிரஸின் அரசாங்கம், அதற்கு மேல் பிஜேபியின் அரசாங்கம். நரேந்திர மோடியும் அதில் சீஃப் மினிஸ்டராக இருந்தார். ஏராளமான மற்ற நபர்களும் சீஃப் மினிஸ்டராக இருந்தார்கள். ஒரு அரசு மருத்துவக் கல்லூரியையும் இவர்கள் எதற்காக கட்டவில்லை என்கிற அந்த கேள்வி. இதே போன்ற இன்னொரு செய்தி டைம்ஸ் ஆஃப் இந்தியா கொடுத்த செய்தியும் அதே தான். மினிஸ்டர் உடைய கேள்விக்கு பதில், 6 மருத்துவக் கல்லூரிகள் அரசால் இயக்கப்படுகிறது குஜராத்தில். சரி, அப்போது அந்த கல்லூரிகள் என்ன? பிஜே மெடிக்கல் காலேஜ் அஹமதாபாத், மெடிக்கல் காலேஜ் இன் வடோதரா, எம்பி ஷா மெடிக்கல் காலேஜ் ஜாம்நகர், என்ஹெச்எல் முனிசிபல் மெடிக்கல் காலேஜ் அஹமதாபாத், கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் சூரத் மற்றும் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் பாவ்நகர். அப்போ எப்படி இந்த ஜெமினி அண்ட் கிராக் 24 என்று எடுத்து காட்டியது? அதற்கான விளக்கத்தையும் நான் உங்களுக்கு இதற்கு மேல் எடுத்து காட்டுகிறேன். அதனால் இந்த வீடியோவை மிக கவனமாக இதற்கு மேல் பாருங்கள்.